ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருமே எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டாடா மெடிக்கேர் ப்ரீமியர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் அதுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு மருத்துவ காப்பீடு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டலேஷனை பொறுத்த வரைக்கும் ரூம் ரெண்ட்டுக்கு வந்து நிபந்தனைகள் கிடையாது. எந்த ரூம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மருத்துவர் கட்டணம், அதே மாதிரி மருந்து, மருத்துவ உபகரணம் இது எல்லாமே வந்து கவர் ஆகிடும். அடுத்து டே கேரை பொறுத்த வரைக்கும் எல்லா டே கேரும் வந்து கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆம்புலன்ஸ் வசதியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைன்னா 5000லேருந்து 30,000 வரைக்கும் உங்களுடைய காப்பீடு தொகையை பொறுத்து கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து ஆகாய ஆம்புலன்ஸும் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ வந்து 60 நாள், போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன் வந்து 90 நாள்லேருந்து 200 நாள் உங்களுடைய காப்பீடு தொகையை பொறுத்து தராங்க. அடுத்து டொமிசிலரி ஹாஸ்பிட்டலேஷன் கவரேஜும் இதில் இருக்குது. அடுத்து உறுப்பு தான நன்கொடையாளர் செலவு, ஆர்கான் டோனர், அதுக்கான கவரேஜும் இந்த பிளானில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து கிளைம் இல்லாத ஒவ்வொரு வருஷம் ஹெல்த் செக்கப் பார்த்தீங்கன்னா காப்பீடு தொகையில் 1% அதிகபட்சம் 25,000 ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 75 லட்ச ரூபாய்க்கு அதுக்கு மேலே பாலிசி எடுத்தால் தான் இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா டயாலிசிஸ், கீமோதெரப்பிக்கு வந்து ஃபுல் கவரேஜ் தராங்க. பேண்டமிக் கேர் அதை பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகையில் 25% வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து பிரசவ கவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 50,000லேருந்து 1,20,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அது ஆண் குழந்தை, பெண் குழந்தை அதை பொறுத்து காப்பீடு தொகையை பொறுத்து இந்த கிளைம் தொகை வந்து மாறும். அதே மாதிரி டெலிவரி காம்ப்ளிகேஷன், சிசேரியன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு 10,000லேருந்து 25,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். காத்திருப்பு காலம் பார்த்திங்கன்னா 48 மாதம். அதே மாதிரி தடுப்பூசி கவர் பார்த்திங்கன்னா 10,000லேருந்து 15,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து மருத்துவமனை பணம், ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக தங்கணும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அது பார்த்திங்கன்னா குழந்தைகள் அவங்க தங்கினா தான் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அது பார்த்திங்கன்னா காப்பீடு தொகையில் 0.25% அதிகபட்சம் 2,000 ரூபா வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அட்மிஷனில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து சித்தா, யுனானி, ஆயுர்வேதம் அது சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து வெயிட் லாஸ்க்கான சர்ஜரி, பேரியாட்டிக் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் அதுக்கான கவரேஜும் இந்த பிளானில் வந்து இருக்குது. அடுத்து கண்புரை சிகிச்சைக்கான வரம்பு அப்படின்னு எதுவும் கிடையாது. அடுத்து நோ கிளைம் போனஸ் பார்த்திங்கன்னா 50%, அதிகபட்சமாக 100% வரைக்கும் உங்களுக்கு வந்து சம்மர்ஷூட் வந்து உயர்த்திக்க முடியும். அடுத்து ரீஸ்டோர் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 100%, ஆனால் நிபந்தனை வந்து இருக்குது. அதாவது சேம் பர்சன் சேம் இல்னஸ் வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் ஒரு 45 நாள் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. ஸோ அதனால் ரீஸ்டோர் வந்து அந்தளவு நல்லா இல்லைன்னு தான் இதில் சொல்லணும். அடுத்து மாடர்ன் ட்ரீட்மெண்ட், அதாவது அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். இதில் மாடர்ன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ரோபோட்டிக் சர்ஜரி, அதே மாதிரி கீமோதெரப்பி இதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்து இந்த பிளானில் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேமிலி பாலிசியாக எடுத்தால் அதிகபட்சம் 32% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து லாங் டேர்ம் பாலிசியாக எடுத்திங்கன்னா அதிகபட்சம் 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும்.
அடுத்து இந்த பிளானில் வந்து வெல்னஸ் ப்ரோக்ராம் வசதி இருக்குது. அது மூலமாக உங்களுடைய ப்ரீமியத்தை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அடுத்து அவுட் பேஷன் எக்ஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 20,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் அவுட் பேஷன் டென்டல் அதுக்கான கவரேஜும் இந்த பிளானில் வந்து தராங்க. அதாவது ரூட் கேனல் இந்த மாதிரி இதை கூட நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். அதுக்கான லிமிட் பார்த்திங்கன்னா 10,000லேருந்து 25,000 வரைக்கும் வச்சுருக்காங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். இதில் நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ்னால் க்ளவுஸு, மாஸ்க்கு, சானிடைசர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். இதுவே வந்து ஒரு சர்ஜரி அப்படின்னா 10லேருந்து 20% வரைக்கும் வந்துடும். ஸோ இதுக்கான கவரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் வந்து நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ், அதாவது கன்சியூமபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 64 ஐட்டம்ஸ் வந்து இருக்கும், 68 ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். இதையும் தாண்டி இந்த பிளானில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பன்சேட் ட்ராவல். இப்போ பாலிசி எடுத்தவர் வந்து வேறு ஒரு ஊரில் போய் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா சொந்த ஊர்லேருந்து அவங்க வீட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வசதிக்கும் போகிறதுக்கான ஏர் டிக்கெட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து குளோபல் கவர், இந்தியாவில் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டு டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபாரினில் போய் கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அடுத்து ஹியரிங் ஹைட், அதாவது காது கேளாத கருவி இருக்கு இல்லையா, அதுக்கான கவரேஜ் தராங்க. அடுத்து ஷேர் அக்கோமடேஷனில் தங்கணுன்னா ஒரு நாளைக்கு வந்து அதிகபட்சம் 2,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாள் தங்கணும் அப்படின்னா காப்பீடு தொகையில் வந்து 1% தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து ஹை அண்ட் டயக்னோசிஸ், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு கவர் பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப பெரிய ஒரு காஸ்ட்லியான ஒரு என்ன சொல்கிற லேபு டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து டாக்டர் வந்து எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அதுக்கான தொகை வந்து அதிகபட்சம் 50,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து ஆக்சிடென்டல் டெத் கவர் வந்து இந்த பிளானில் வந்து கொடுக்குறாங்க. பாலிசி எடுக்க வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் வந்து குறைஞ்சபட்சம் 18 வயசாக இருக்கணும், அதிகபட்சம் 65 வயசு வரைக்கும் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி குழந்தைகளை சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 91 நாள், அதிகபட்சம் 25 வயசு. அடுத்து காப்பீடை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா, அதிகபட்சம் வந்து 3 கோடி வரைக்கும் எடுத்துக்க முடியும். அடுத்து முன்பே இருக்கும் நோய்கள், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை பொறுத்த வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 24 மாதம் வெயிட்டிங் பீரியடு. அடுத்து அறுவை சிகிச்சைக்கான வெயிட்டிங் பீரியடு, அதாவது கிட்னி ஸ்டோன், எர்னியா, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, கேட்ராக்டு, இஎன்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட 24 மாதம் கழித்து தான் கவர் ஆகும். அடுத்து பொதுவான காத்திருப்பு காலம் பார்த்திங்கன்னா பாலிசி இடத்துலேருந்து 30 நாள் கழித்து தான் ஆக்சிடென்டல் தவிர மற்ற எந்த ப்ராப்ளமும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வயசு உள்ள 2 பெரியவர்கள் 2 குழந்தை 5 லட்ச ரூபா காப்பீட்டுக்கான ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டி உட்பட 20,000 ரூபா வரும். இது வந்து சென்னை அப்படின்னா கிட்டத்தட்ட 24,000 ரூபா ப்ரீமியம் வரும். அதே மாதிரி பாலிசி மூலம் எதுக்கெலாம் காப்பீடு பெற முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், ஸ்லோவாக படித்து பாருங்கள். உங்களுக்கு கருத்துக்கள் ஆலோசனை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி காப்பீடு எடுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.